22வது ஆடவருக்கான சுல்தான் ஹாக்கி கோப்பை போட்டி வந்து ரொம்பவே கோலாகலமாக மலேசியாவில் துவங்கியிருக்கு தான் சொல்ல முடியும். அதுவும் இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான செட்டப்புகள் பார்த்தீங்கனாலே ஹாக்கிக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டோர்னமெண்ட்டோட ஆர்கனைசிங் டைரக்டரான மிஸ்டர் செல்வகுமார் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம். சார், இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட்டில் வந்து இன்னைக்கு என்னென்ன போட்டிகள் நடக்க போகுது, இந்த மேட்சோட என்னென்ன ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க ஆடியன்ஸை வர வைக்கிறதுக்கெலாம்? போட்டி வந்து தொடர்பது நியூசிலாண்டும் பாகிஸ்தானும் விளையாடப்படுது. அது அடுத்தாக ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் மோதப்படும். அடுத்தது மலேசியாவும் கொரியாவும் விளையாடப்படும். 3 போட்டிகள் இன்னைக்கு இருக்குது. மக்களுக்காக நாங்கள் வந்து அதாவது லக்கி ட்ரான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். அதாவது கூப்பன் கொடுத்துட்டு யார் யார் வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு 5000 வெள்ளி மலேசியா காசுக்கு வந்து ஒரு 6 பேருக்கு கொடுக்கப்படும். இந்திய அணி வந்து ஆரம்பிக்கும் போது இந்த போட்டிக்கு வர்றதுக்கு சில சிரமங்கள் இருந்தது. ஆனால் நீங்கள் தான் போயிட்டு இந்தியா ஹாக்கி ஃபெடரேஷன் கிட்ட பேசி இந்திய அணி கூட்டு வந்தீங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்திய அணி வந்து இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறது இம்பார்ட்டண்டாக இருந்தது? இந்தியா இல்லாமல் இந்தியா கூட வரலன்னா அந்த போட்டிக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்தியா வந்து என்றைக்கு வந்து இப்போ ஆஸ்திரேலியா டோர்னமெண்ட் ஆரம்பித்தோமோ அதுலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா, மலேசியா, பாகிஸ்தான் இது வந்து ஒரு ஏஷியா கண்ட்ரி. ஏஷியாவில் வந்து டாப் 2 பேர் இருக்காங்க, இந்தியாவும் இருக்கும் பாகிஸ்தானும். இந்தியா இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் நடக்கும் ஒரு இந்தியா கொரியா இந்தியா மலேசியா விளையாடும்போது இந்தியா பாகிஸ்தான் விளையாடும்போது கூட்டம் வந்து இங்குள்ள மலேசியா மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால இந்தியா இல்லாமல் ஒரு மக்களை மலேசியாவில் உள்ள ஃபேன் ஹாக்கி மக்களை தோல்வி காக்காமல் நம்ம இந்தியா வர வச்சோம். இதுக்கு அடுத்தபடியாக ஆசியா கோப்பை டோர்னமெண்ட்டு வந்து மலேசியாவில் நடக்கிறதுக்கு ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிற ஹாக்கி டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஸ்கூல் காலேஜஸில்? ஸ்கூல் காலேஜில் இப்போ ஏஷியா கப் வந்து திருப்பி இப்போது தான் நடைபெறுகின்றது. ஆனால் மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸை வந்து நாங்கள் இப்போ போன வாட்டி ஏஷியா கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜோஹர் நடத்துச்சு மிளாக்கில் இருக்கும்போது நல்லா தேர்ப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டி நீங்கள் இந்தியா டீம் பார்த்தா கூட முக்கால்வாசி இளைஞர்கள் இருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த போட்டி இந்த அஸ்லான் போட்டி வந்து ஏஷியா கப் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த அஸ்லான் கோப்பையில் வந்து ஒரு புறம் வந்து கண்டிப்பாக விறுவிறுப்பான கட்டங்கள் வந்து இன்னும் சில நாட்களில் தெரிய வரும், யார் வந்து கோப்பையை வெல்றாங்கன்ட்டு. கடந்த முறை நியூசிலாந்து அணி வந்து கோப்பையை வென்றிருந்தாங்க. இந்த முறை யார் கோப்பையை வெல்லுவாங்க? அது மட்டும் இல்லாமல் பல ஹாக்கி ரசிகர்களை வந்து கூட்டு வரதுக்கு இந்த ஆர்கனைசிங் டோர்னமெண்ட் வந்து பல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஹாக்கி வந்து வளர்கிறதுக்கான ஏற்பாடுகள் பல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து டெவலப் ஆகும்னு தெரிய வருது. ஜிடிவி செய்திகளுக்காக மலேசியாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் வல்லியப்பனுடன் சபரி.